ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் பதட்டம் இது எதுவுமே இல்லாமல் கிச்சனை நம்ம ரொம்ப ஹாப்பியாக எப்படி வேலை பார்க்குறது, கத்தியே படாமல் காயை நம்ம எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குழந்தைங்களை வச்சுருந்தா கூட நம்ம வீட்டுக்காரருக்கும் குழந்தைகளுக்கும் பதட்டமே இல்லாமல் டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு நம்ம டின்னர் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கிச்சன். அதாவது நம்ம ஸ்டவ்வும் சரி, நம்ம பாத்திரங்களும் சரி, நம்ம சிங்கும் சரி, அவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நைட் டைமே நம்ம இது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடணுங்க. அதாவது நைட்லேயே நம்ம இந்த பாத்திரங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம எழுந்து வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா களி கிளறின பாத்திரம். அதை மட்டும் ஒரு தட்டில் நான் இந்த மாதிரி கவுத்து போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா அதோட வாய்ப்பகுதி கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். மற்ற பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடைசியாக அந்த பாத்திரத்தை கழுவும் போது நமக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நைட் டைமில் நம்ம பாத்திரங்களை எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வரும்போது நமக்கு கிச்சனும் சுத்தமாக இருக்கும். நம்ம கிச்சனில் கொசு, பல்லி, கரப்பான் பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி பாத்திரங்களை விட்டு போனோம்னா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் அதை நக்கிறதுக்குமாகவே வரும். அதனால் முதல்ல நம்ம பாத்திரங்களை நைட்டே கழுவி வச்சிடணும். இதுக்காக நம்ம நைட்டு சாப்பாடு 9 மணிக்குள்ளே முடிச்சிடணுங்க. அப்போ தான் நம்ம 9:30க்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாமளும் போய் தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த பாத்திரம் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஊறி போயிருக்குதுன்னு இப்போ நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு நம்ம ஸ்டவ் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோங்க. லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சாவே ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குதுன்னு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தூங்கிடலாம். காலையில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே எடுத்து வச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற விஷயம் என்னென்னா நம்ம பாத்திரங்களை தேடுறது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் நமக்கு தேவைப்படுற பாத்திரம், அதாவது இது எல்லாம் தான் நமக்கு டிஃபன் பாக்ஸஸ் முக்கியமாக நமக்கு தேவைப்படும். இந்த பாத்திரத்தை நம்ம தனியாக ஒரு கூடையில், அதாவது பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா நமக்கு காலையில் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க. நமக்கு தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இதிலே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம பூண்டு வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா முதல்ல இதை எல்லாமே பிரித்து போட்டோணுங்க. இந்த மாதிரி பிரித்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம பிரித்து போட்டுட்டு பெரிய பூண்டெல்லாம் தனியாகவும் சின்ன சின்ன பூண்டுகளை எல்லாம் தனியாகவும் எடுத்து வச்சுணுங்க. அப்போ தான் நமக்கு சின்ன பூண்டுகளை உரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். அதை வைக்கும் போதும் தாளிக்கும் போதும் இதை க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி பருப்பு வகைகள். அதாவது நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா பச்சைக்கடலை, ஒயிட் சன்னா, இன்னொன்று என்ன ராஜ்மா. இது மூணுமே எனக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே நான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மூணுத்தையுமே நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேங்க. இது ஒரு 4 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். நமக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்துடணுங்க. இது நான் என்னோட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்குமே இதை தான் ஸ்நாக்ஸாகவும் கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும், நமக்கு செய்கிறதுக்குமே இது ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி எல்லாம் மொத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. ராஜ்மா அதுவுமே ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இந்த ஸ்நாக்ஸை. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கத்தியே படாமல் ரொம்ப ஈஸியாக காயை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி காய் பொரியல் எல்லாம் நம்ம காலை வேளையில் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்னா இதை கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். பெருசாக இருக்கிற இந்த காயை குட்டி குட்டியாக நம்ம முதல்ல கட் பண்ணி போடலாம். நம்ம கத்தி யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல சின்னதாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு கத்தி தேவைப்படுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரியல் செய்கிறதுக்காக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு நமக்கு கத்தி தேவைப்படாது. பாருங்க, நான் இன்னைக்கு முட்டைக்கோசும் கேரட்டும் எடுத்துருக்கிறேங்க. பாருங்க, முட்டைக்கோசு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் முதல்ல. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கிச்சனில் அதிக நேரத்தை செலவிடுறதும் நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையும் எதுன்னா காய் கட் பண்ணுறது தாங்க. இது நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நம்ம இந்த மாதிரி தட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் மிக்ஸி இருக்கும் இல்லைங்களா, இந்த மிக்ஸியில் பல்ஸ் இருக்கும், 0 இருக்கும், அப்புறம் 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். இதில் பல்ஸில் மட்டும் வச்சு 2 டைம் அடித்தா போதுங்க. நமக்கு ஈஸியாக காய் கட் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கட் ஆகிருக்குது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 1 2 3 இதிலெல்லாம் போகவே கூடாது. லெஃப்ட் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது பல்ஸில் 2 டைம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஒரே ஒரு டைம் திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் பல்ஸில் வச்சு 2 டைம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக கட் ஆகுங்க. இதில் நம்ம கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் எல்லாமே ரொம்ப அழகாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் காலை வேளையில். பாருங்கள் எந்த அளவு கட் ஆகிருக்குது அப்படின்னு. ரொம்ப குட்டி குட்டியாக கட் ஆகுங்க. நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் கூட இந்த அளவு கட் ஆகாது. நம்ம வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணால் கூட அதுக்குன்னு நம்ம தனியாக செலவு பண்ணி வாங்க வேண்டியிருக்கும்.
இதில் நாம் பொரியல், சாதம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் பல்ஸ் மட்டும்தான் திருப்பணும்னாமா. நீங்கள் வந்து ரைட் சைடில் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மசிஞ்சு போயிடும் மையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம லெஃப்ட் சைடில் மட்டும் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி எப்பவுமே வீட்டில் செஞ்சு வைக்கணும். இது வந்து ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நார்மலாக செய்கிற நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே சட்னி தான். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மசாலா செஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு அப்படின்னு பாருங்க. இப்போ நான் கேரட் கட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கேரட்டில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இது வேகிறதுக்கு ஒரே 1 நிமிஷம் தான் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கேரட் வெந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி சட்னியில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதுலேயே நான் உப்பு போட்டிருந்தேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு சாப்பாடு அதில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த கேரட் மசாலா கூட இந்த சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரட் சாதம் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மறுநாளும் உங்கள் குழந்தைங்க வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சாதங்க. ஏன்னா நம்ம இதில் ஸ்டார்டிங்லேயே அந்த கேரட்டை போட்டு எண்ணெயில் வதக்கணும் இல்லைங்களா, அதுவே வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது. அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி ஊற்றிடுங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த முட்டையை நல்லா கிளறி விட்டுணுங்க. நம்ம வந்து அதை வேகிற அளவுக்கு விடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாங்க. முட்டை நல்லா வேகட்டும். இந்த முட்டை வேகும்போது மட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும். நமக்கு முட்டை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து போயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த தக்காளி பேஸ்ட் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டு நம்ம கிளறி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான முட்டை சாதம் டக்குன்னு ரெடி ஆகிடும். இது கூடவே நம்ம கொத்தமல்லி தலைகள், கறிவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டா. இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு டக்குன்னு 5 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி சாப்பாடு செய்கிறதுனே தெரியல அப்படின்னு புலம்புறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்த தக்காளி சட்னியை வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்துச்சுன்னா கடைசி, அதாவது வாரத்தில் கடைசி நாள் இதை குருமா செய்யும்போது, இல்லை சிக்கன் செய்யும்போது, இல்லை மட்டன் செய்யும்போது அதில் எடுத்து போட்டு நம்ம அதில் செஞ்சோம் அப்படின்னா தக்காளி சட்னி வீணாகாமல் இருக்குங்க. இது வந்து 4 மணிக்கு நான் செஞ்சது. என் குழந்தைங்க வந்து பெட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ 10 நிமிஷத்தில் நான் செஞ்சு முடிச்சுட்டு நான் அவங்க கூடவே படுத்தாதான் அவங்க வந்து தூக்கம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஊற வச்ச பருப்பு சப்பாத்தி செய்யும்போதே நம்ம குக்கரில் 2 விசில் போட்டோன்னா ரொம்ப அழகாக வந்து கிடைக்கும் இந்த பருப்பு கூட. பாருங்கள், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.